ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 48, 15, 16. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு தன்னுடைய கடைசி காலத்தில், சொல்லப்போனால் இன்னும் சில வாரங்கள் அல்லது சில நாட்கள் தான் இருக்கிறது, அவர் மரிக்கப் போகிறார். அதற்கு முந்தைய அவருடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார் என்பது கடைசி அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். இங்கே பார்க்கும்போது யோசேப்பை அவர் ஆசீர்வதிக்கிறார். யோசேப்புக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள் என்று, குமாரர் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிற காரியம் நம்முடைய பிரசங்க வாக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. அதாவது, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் அப்படின்னு சொல்றார். தேவனின் ஆதரவு என்ற தலைப்பில் உங்களோட பேசுகிறேன். தேவனுடைய ஆதரவு. போன வாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் முதிர் வயது நரை வயது வரையிலே உங்களை தாங்குவேன், தாங்கினேன் என்று தெய்வ தாங்குதலுடைய நிரந்தரத்தை கர்த்தர் சொன்னதை குறித்து போன வாரம் நான் பேசினேன். அந்த தெய்வ தாங்குதலுடைய நிரந்தரம் நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறதற்கு அதிகாலை விழிப்பில் அவர் ஒவ்வொரு விசுவாசியும் தாங்குகிறார். நீங்க அதிகாலையில் வரும்பொழுது என்னை கர்த்தர் தாங்குகிறார் என்று உணர்ந்தால், அந்த தாங்குதலை அனுபவித்தால் அந்த நாள் முழுதும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத, பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை உங்களை விட்டு நீங்குகிற ஒரு நாளாக இருக்கும். அதோடு போராட்ட வாழ்வில் விசுவாசிகள் எல்லாரையும் தாங்குகிறார். போராட்டம் இல்லாத இடம் பரலோகம்தான். அவர் தாங்கும் பொழுது எந்த போராட்டத்திலும் நாம் தோல்வியடைய மாட்டோம், வெற்றி தான் பெறுவோம். அதோடு விசுவாசிகள் வியாதி வரும். 1000 வருஷ அரசாட்சியில தான் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுவதில்லை என்று பார்க்கிறோம். பரலோகத்தில் வியாதி கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வியாதி வரும் என்பதற்கு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் வியாதி வந்த பக்தர்களை பற்றி நாம் பார்க்கிறோம். அந்த வியாதியில கர்த்தர் நம்மை எல்லா விசுவாசிகளையும் தாங்குகிறார். வேதனை, வருத்தம், கண்ணீர், கவலை எல்லாம் இருக்கும். வேறு யாரும் தாங்கவில்லை என்றாலும் தெய்வ தாங்குதலுடைய நிரந்தரம் அவர் நம்மை எல்லா வியாதியிலும் தாங்குவார். அதோடு விசுவாசிகள் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பாவத்தின் சோதனைகள் யாரையும் விட்டு வைக்கிறதில்லை, எந்த வயதுடையவர்களையும். ஆனால் அந்த சோதனைகளிலே ஆண்டவர் நம்மை நிரந்தரமாக தாங்குகிறார். அவரை தேடினால் போதும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்னுடைய ஆத்மாவில இரவிலே உம்மை தேடினேன், எனக்கு இருக்கிற ஆவியால் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று சொல்றார். அப்போ இரவிலும் அதிகாலையிலும் நாம் கர்த்தரை தேடுவோம் என்றால், ஆண்டவருடைய அந்த தாங்குதலை, கர்த்தருடைய தாங்குதலை நாம் உலக வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிறோம். இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். அதோடு சொல்லுகிறார், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி விட்ட தூதனுமானவர். யாக்கோபை பொறுத்தமட்டில் அவருக்கு தேவன்
தேவனாய கர்த்தர் மிக நல்லவராக இருந்திருக்கிறார். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்று சொல்றாரு. அப்போ நாம் கர்த்தர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவனுடைய குமாரனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நமக்கு ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை பைபிளில் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அதனால என்னுடைய ரட்சிப்பு நஷ்டப்படும் அப்படி நினைக்கவே வேண்டியதில்லை. சில வேளைகளில் சபைக்கு வந்தவர்கள் சில பாவங்களை செய்து அந்த பாவத்தை அறிக்கையிட முடியாமல் சபைக்கு வராமல் கூட இருப்பார்கள். ஏனென்றால் 1967 நான் சபை நடத்துகிறேன். எல்லாரும் வந்து இந்த சபையில் நினைச்சிருந்தா ஒரு 150-200 பேராவது விசுவாசிகள் இந்த சபையில் இருந்திருப்பாங்க. பின்வாங்கி போனவங்க, டிரான்ஸ்பர் ஆகி போனவங்க, இப்படி பலரும் உண்டு. நான் நிச்சயமாக நம்புகிற காரியம் என்னவென்றால், தெய்வ தாங்குதல் நிரந்தரம் என்று சொல்லி அதில் இங்கே கர்த்தருடைய ஆதரவு நிரந்தரம் என்று நான் பிரசங்கிக்கும் பொழுது, எந்த ஒரு விசுவாசியும் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறானா இல்லையா, கர்த்தருக்காக பெரிதும் பயன்படுகிறானா இல்லையா என்றெல்லாம் பிரச்சனை இல்லை. வளரவில்லை என்றால், அதாவது பிரச்சனைகளில் வெற்றி பெறவில்லை என்றால், ஆண்டவருக்கு ஏதாவது காரியங்களை செய்யவில்லை என்றால் பருவத்தில் பிரதிபலன் கிடைக்காது. ஆனால் ரட்சிப்பு ஒருபோதும் நஷ்டப்படாது. அது நான் எந்த கையில் ஆண்டவருடைய வசனத்தை என்னுடைய வேத புஸ்தகமாக, விசுவாசிகளுடைய வேத புஸ்தகமாக நான் அங்கீகரித்தேனோ, அன்றையிலிருந்தும் என்னுடைய மரண பரியந்தம் விசுவாசிகள் எந்த சபையில் இருந்தாலும், நம்முடைய சபையில் இருந்தாலும், விசுவாசிகள் நஷ்டப்படுத்துகிறது, அவருடைய ரட்சிப்பு நஷ்டப்படாது. பரவாயில்ல, நிச்சயமாய் வருவார்கள். காக்காய்க்கு தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம். ஆனால் ரட்சிக்கப்படாம எந்த சபையில் இருந்தாலும் சரி, நம்ம சபையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் கோதுமைத்தான் களஞ்சியத்தில் சேர்ப்பாரே தவிர பலரை கொண்டு போய் சேர்த்தா அதில் என்ன உபயோகம்? அதை அவியாத அக்கினியில சுட்டரிப்பார். மரங்களின் அருகே, வேறருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். மரத்தை அதனுடைய கனிகளால் அறியலாம் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவரை என் தெய்வமாக, இரட்சகராக, என்னுடைய பாவ விமோசராக நான் ஏற்ற பிற்பாடு நான் வளராமல் எப்படி இருக்கலாம், ஆண்டவருக்காக ஏதாவது காரியங்களை செய்யாமல் எப்படி இருக்கலாம் என்ற அந்த உணர்வு நமக்கு வரும். அதற்கு தான் போதனை நாம் கேட்கிறோம். அதனால சபை கூட்டங்களுக்கு வர்றவங்க, நீங்க ரட்சிப்பை பற்றி ரொம்ப தெளிவாருங்க. ரட்சிக்கப்பட்ட இல்லையா தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. ரட்சிக்கப்படாமல் பரலோகத்தில் போகவே முடியாது. அங்கே 12 வாசல் இருக்குது, 12 தூதல் இருக்கிறாங்க. அந்த 12 முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முத்து பயங்கரமான ஒளி உள்ளது. அங்க இருக்கிற தூதர்கள் 12 பேர் என்று சொன்னா, அதாவது ஒரு தூதன் வந்தா உலகமே, அதாவது உலகமே பிரகாசிப்பது பைபிள் எழுதியிருக்குது. அப்படிப்பட்ட பிரகாசம் உள்ள இடத்துல பாவி உள்ள போவானா, போக சொன்னா அந்த வெளிச்சமே அவன் உள்ள போறதுக்கு அதை அனுமதிக்காது. அதனால நாம் இந்த காலங்களில் ரொம்ப தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். ரட்சிக்கப்பட்டால் பரலோகம் போகலாம், சத்தியத்தை அறிந்தால் இந்த உலகத்தில் வெற்றிகரமான வாழ்க்கை செய்யலாம். அதனால் இங்கே யாக்கோபு என்ன சொல்லுகிறார், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்து வந்த தேவனும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப நீங்க விசுவாசிகள் ஆயிட்டா என்னை தாங்க மாட்டாருன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை அவரை சந்தேகப்படாதீங்க, அவரை விசனப்படுத்தாதீங்க, அவரை கனவீனப்படுத்தாதீங்க. அவர் உங்களை எல்லா காரியத்திலும் தாங்குவார். அதற்கு தாங்க நம்ம ஆண்டவருடைய இயேசுவை ஏற்றுக்கணும். பரலோகத்துக்கு போறது 2வது காரியம். இந்த உலக வாழ்க்கையில அவர் நம்ம தாங்க வேண்டுமே. எல்லா காரியத்திலும் அதிகாலை விழிப்பிலே, நமக்கு வருகிற போராட்டத்தில், வியாதியில், பாவத்தின் சோதனைகளில்
இதெல்லாம் கர்த்தர் செய்தார் என்பதாங்க சாட்சி. விசுவாசிகளுடைய அனுபவ சாட்சி என்ன, கர்த்தர் இதெல்லாம் செய்தார். அதுபோல இந்த வேத பகுதியில கர்த்தரின் ஆதரவு நிரந்தரம். நான் நம்புகிற வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தேவன் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நிரந்தரமான ஆதரவு தருகிறார். நீங்க அந்த ஆதரவை புரிந்து கொண்டா எனக்கு அது இல்லை இது இல்லை குறை சொல்லக்கூடிய ஒரு அவசரம் இல்லாம அவர் என்னை நிரந்தரமாக தாங்குகிறார், என்னை நிரந்தரமாக எனக்கு ஆதரவு தருகிறார் அப்படி சொல்லி எப்பொழுது சந்தோஷமாக இருக்கலாம். என்ன காரியத்தில் இந்த தெய்வ ஆதரவு நமக்கு நிரந்தரமாக கிடைக்கிறது அப்படி என்று பார்க்கும்போது, நம்முடைய சரீர சம்பந்தப்பட்ட காரியங்களிலே நமக்கு ஆதரவு தேவையா இருக்கிறது. நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்து வந்த தேவன் சொல்றாரு, அவர் சரீரத்தில் இருந்தார் மற்ற மனிதர்களைப் போல. அவருக்கு ஆதரவு தேவை என்பது அவரை மீட்டுக் கொண்ட ஆண்டவருக்கு தெரியும். அதனால பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் வயசாயிட்டு சில நாட்களுக்குள்ளேயே மறித்து பருவத்து போக போறார். என்ன அருமையான சாட்சி பார்த்தீங்களா? வாழ்க்கை என்பது எதற்கு? இப்படிப்பட்ட நிலங்களை கர்த்தரை அனுபவித்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படி சொல்லணும். பிறந்த நாள் முதல் சொல்றாரு. அப்ப இவர் பிறந்த போது ரசிக்கப்பட்டார் என்ற ஒரு கேள்வி வரும். இல்லைங்க, யாருமே பிறந்த போது ரசிக்கப்பட்டதில்லை. ஆனால் நாம் ரட்சிக்கப்படுவோம் என்பது நம்மை தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆக்கும் பொழுது ஆண்டவருக்கு தெரியும். குலபாதகனா இருந்து சபையை பால்படுத்தின சவுலை பவுலாக்கினாரே, பாலிபிராயம் வரையில் வாழ்க்கைக்கு அடுத்தவன், மீதம் உள்ள காலத்தை கர்த்தருக்கு மகிமையாய் பயன்படுத்தினவன். அப்ப அவன் என்ன சொல்றான்? என்னை தாயின் வயிற்றிலிருந்து என்னை பிரித்தெடுத்த தேவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க பாவிகளா பரிசுத்தவான்களா என்று பார்த்து ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறது இல்லை. கிறிஸ்து உலகத்தோட்டத்துக்கு முந்தைய அடிக்கப்பட்டார். நான் உலகத்தோட்டத்துக்கு முந்தைய கிறிஸ்து இயேசுக்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்டோம். நான் 22 வயசு வரையில பைபிளை படிச்சது கிடையாது. இயேசு கிறிஸ்து என் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டது கிடையாது. பரிசுத்தத்துக்கு எனக்கு ஏணி வச்சா கூட எட்டது அப்படித்தான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த இமைப்பொழுதுல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதுஷ்டியா இருக்கிற பழையவர்கள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின அந்த அனுபவத்தை அன்றைக்கே பெற்றுக்கொண்டேன். விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சரீரத்தில் ஆதரிக்கிறார். அவருடைய ஆதரவு இருக்கிறது என்று பைபிள்ல பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் பேசுகிறார். அந்த பேசுகிற கர்த்தர் யார் தெரியுமா? சேனையில் கர்த்தராகிய ஆண்டவர், அவர்தான் கர்த்தர். அவர் பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். ஒட்டுமொத்த இஸ்ரவேலரை பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் என்றே சொல்றாரு. அவருடைய ஆதரவு பெறாத ஒரு மனுஷன் கூட இஸ்ரவேல்ல கிடையாது. அவருடைய ஆதரவு பெறாத ஒரு கிறிஸ்தவன் கூட உலகத்தில் கிடையாது. பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் சொல்றார். என்ன கொடுத்து ஆதரித்தார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. ஏசாயா 3:1 சகலவிதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும் நான் அவளுக்கு கொடுத்து அவர்களை ஆதரித்தேன். அப்ப ஆதரவு என்று சொல்லும் போது நாம் சரீரத்தில் வாழ்கிறோம் இல்லையா? நமக்கு அப்பம் வேண்டும். அப்பம் மாத்திரம் இருந்தா ஜெரிக்காத வயிற்றுல தண்ணீர் வேண்டும். அப்பம் என்கிற எல்லா ஆதரவும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவும் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஆகார விஷயத்துல என்னென்ன தேவையோ, குடிக்கிற பான விஷயத்துல என்னென்ன தேவையோ அதெல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த பூலோகத்தில் வைத்திருக்கிறார். உங்களுக்கு தேவையான பொழுது அவைகளெல்லாம் தருவதாக வாக்குப்படியிருக்கிறார். நான்
பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். அப்பம் என்கிற எல்லா ஆதரவோடும், தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவோடும் அவர்களை ஆதரித்தேன். இல்லையாண்டவரே அப்படி சொல்ற ஒரு இஸ்ரவேலனும் கிடையாது. அப்படி இல்லை என்று சொன்னா அவன் நாசியனா இருப்பான். ஆனால் பைபிள்ல நம்முடைய அருமை ரட்சகர் என்ன சொல்லுகிறார்? ஆரம்ப ஊழியத்தில் நன்றியறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் தேவன் நன்மை செய்கிறார். துரோகிகளுக்கு நீதி உள்ளவர் பேரும் அநீதி உள்ளவர் பேரும், நீதி உள்ளவர் பேரு தானே மழையை பெய்ய பண்ணணும், அநீதி உள்ளவர் பேரும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இந்த ஆதரவு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உண்டு. ஆனால் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் தான் இந்த ஆதரவுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், அதை அனுபவிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தினசரியும் சாட்சி சொல்லலாம். நம்முடைய மரண பரியந்தமும் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையில சகலவிதமான அப்பமாகிய ஆதரவும் தண்ணீராகிய ஆதரவும் எனக்கு கொடுத்து ஆதரித்து வந்தார் என்று அப்படிப்பட்ட சாட்சி சொல்லலாம். இது ஆண்டவர் விசுவாசிகள் எல்லாருக்கும் செய்கிற காரியம். இன்னொன்று, நமக்கு சரீரத்தில் இந்த அப்பமும் ரசம் அப்பமும் இந்த தண்ணீரும் கொடுத்தால் மாத்திரம் போதுமா? நம்முடைய சரீரம் இருக்குதே, இதை பாதுகாக்க வேண்டுமே. இந்த சரீரத்தை கொள்ளுகிறவர்கள் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். பவுல போசன் நான் எபேசுல துஷ்டமிருங்களோட போராடினேன்னு சொல்றார். சரீரத்தில் ஒரு விதமான போராட்டம். அந்த விஷயத்துல கூட கர்த்தருடைய ஆதரவு இருக்குது என்று சங்கீதம் 18 தாவீது சொல்றதை பாருங்கள். 18ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்துல, சங்கீதம் 18:18 என் ஆபத்து நாளில எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஏற்கனவே அவருக்கு ஆபத்து இருக்குது, அவன் ஆபத்து இருக்கு, நம்ம போக வேண்டாம்ப்பா அப்படி சொல்ற இது இல்லாம, இதுதான் நல்ல சந்தர்ப்பம், அவனுக்கு ஆபத்து இருக்குது, நம்ம அவனுக்கு கூடுதலான ஆபத்தை கொடுத்து அவனை கொலை பண்ணி போடலான்னு சொல்லி தாவீதை அவனுக்கு எதிரிட்டு வர்றாங்க. அப்படி எதிரிட்டு வர்றவர்கள் யாருண்டாங்க? 17ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துரு, என்னை விட பலசாலிகள் பலவான்கள், என்னை விட பலம் உள்ளவங்க. அப்ப இந்த பலம் உள்ளவங்கள பலசாலிகளை நான் தனி மனிதனை எப்படி எதிர முடியும்? எனக்கு ஒரு ஆதரவு தேவையில்லவா? அந்த முழு பொறுப்பையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறார்? அவரை பாதுகாத்ததாக சொல்கிறார். இந்த 18ஆம் சங்கீதம் அந்த அடைப்புக்குறியில பாருங்க, ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும், சங்கீத புஸ்தகத்தை வாசிங்கன்னா எண்ணிக்கை கடங்காத திரளான சத்துருக்கள் என்று அவர் சொல்றாரு. அவர் எல்லாரையும் எல்லா சத்துருக்கள் கைக்கும் அவர் விடுவித்தார். சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே சவுல் தனி மனிதனாக தாவீதை தெல்லுப்பூசியை போல வேட்டையாடினாரா? ராணுவ சேவைக்காரரை கூட்டிக் கொண்டு அவரை வேட்டையாடினாரா? அனுதினமும் தேடுகிறார் கொள்ளுகிறதற்காக. ஆண்டவர் அவன் கையில ஒப்புக் கொடுக்கவில்லை என்று பைபிள்ல வாசிக்கிறோம். அப்போ நம்மை பாதுகாக்கிற, நாம் சரீரத்தில் இருக்கிறோம். பரமண்டல ஜபத்தில் கூட ஆவிக்குரிய தெய்வீக 3 காரியங்களை சொல்லிவிட்டு சரி சம்பந்தப்பட்ட 3 காரியங்களை பற்றி சொல்றாரு. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளையும் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடங்களை எங்களுக்கு பண்ணியும், அப்படி சொல்லி சரி சம்பந்தப்பட்ட காரியத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறாரே. அப்போ சரீர தேவைகளையும் சந்திப்பார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியா இருக்கலாம், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுள்ளோமானே, நீதிமான் அப்பத்துக்காய் இறந்து தெரிந்ததை என் கண் கண்டதில்லை. 2020 மார்ச் மாதம் தொடங்கின இந்த கொரோனா வியாதியினால சபைகள் எல்லாம் அடைக்கப்பட்டது. சபை கூட்டம் நடத்த முடியாது, காணிக்கை எடுக்க முடியாது. நம்முடைய சபை பெரிய சபையில சில எண்ணிக்கையுள்ள மக்கள் தான் சபையில ஐக்கியத்தில் இருக்கிறாங்க.
ஆண்டவர் ஆச்சரியமாக அதற்கு முந்தி என்னுடைய சரி சம்பந்தப்பட்ட தேவல் சந்தித்தை விட அந்த நாட்களில் கூடுதலாக சந்தித்து ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறார் என்று சொல்லுவேன். சரி, இந்த ஆண்டில மறுபடியும் இந்த 2வது அலையெல்லாம் வந்தது. முதல் அலையில செத்து போன எத்தனை, 2வது அலை இந்தியாவில் எவ்வளவு பெரிய சேதத்தை உண்டாக்கிட்டு சபைகளை நடத்த முடியவில்லை, காணிக்கை எடுக்க முடியாது. இப்ப சபையில சிலர் சபை விட்டா போயிட்டாங்க. இருக்கும்போது அவங்க உதவி செய்வாங்க, இல்ல சபை விட்டு போனா உதவி செய்ய மாட்டாங்க. அது தொண்டு நான் பார்த்த ஒரு காரியம் தான். அப்போ நான் பண விஷயத்துல பொருள் விஷயத்துல கர்த்தரை நான் நம்பாம சார்ந்து கொள்ளாமல் இருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? 2 பேர் பசியில செத்துருப்போம். நாங்க மேல் வீட்டுல வேற இருக்கிறோம். வியாதிப்பட்டா வந்து பார்க்க கூட ஆள் கிடையாது. இந்த நாட்களில் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய சரீர தேவையை சந்திக்கிற தேவன் 100% உண்மையில தேவனாக இருக்கிறார். பண கஷ்டம் இருக்கிறது, சாப்பாட்டு கஷ்டம் இருக்கிறது சொல்ல ஆண்டவர் அனுமதிக்கவே கிடையாது. அப்படி உதவி செய்த மக்கள் பாக்கியவான்கள். உதவி செய்யாம போனாங்க, பருவத்தில் அவருடைய வேலையை அவங்க அறுப்பாங்க. அப்படித்தான் அவங்களை பற்றி சொல்ல முடியும். பாருங்க, சரி சம்பந்தப்பட்ட நிலைமையில பாதுகாக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்லவா? சவுலை தினசரி தேடுகிறான் சவுல் தாவீது. கர்த்தர் அவனுடைய கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை. அதோடு எலிசா ராணுவத்தை அனுப்பி எலிசாவை பிடிக்க பாக்குறாங்க. அந்த மலை முழுவதும் அக்கினிமயமான ரதங்கள், குதிரைகள். ஒரு மனுஷனை பாதுகாக்க நம்முடைய தேவன் பாதுகாக்கிறதுல நிரந்தரம் உள்ளவர் அல்லவா? எரேமியாவும் பார்வோத்தையும் பிடி, அவனை கொண்டு போட்டு சொல்லி ராஜா கட்டளை கொடுத்துட்டான். ஆனால் கர்த்தர் அவர்களை மறைத்தார் என்று எழுதிட்டான். எவனும் கண்டுபிடிக்க முடியாது. தாவீதை கொண்டு பேதுருவை கொண்டு போய் 4வது காவல்ல போட்டாங்கன்னா, 4 சிறைக்குள்ள அடைத்து 4 காவலுக்குள்ள போட்டாங்க. யாரும் அவனை வெளியே கொண்டு வர முடியும். ஏறது அவ்வளவு பலத்தவன். ஆண்டவர் பாதுகாத்து வெளியே கொண்டு வரவில்லையா? முதல் விசை உத்தரவு சொல்வதில் எல்லாருமே கைவிட்டார்கள். ஊழிசையில பல ஆயிரங்கள் அப்பொழுதே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கா வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள் எல்லாரும் கைவிட்டார்கள். சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தர் என்னை அப்படி பாதுகாத்தார் என்று அனுபவ சாட்சி சொல்கிறார். அப்போ விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளை சரி சம்பந்தப்பட்ட நிலைமையில போஷிப்பார். அது நிரந்தரம், ஆதரவு நிரந்தரம். அதோடு சரீரத்தில் நான் குடியிருக்கிறோம் இல்லையா? ஒரு முறை சபையில் நடந்த ஒரு பாவத்தை அதை வெளிப்படுத்தின போது, அது பல வருஷங்களுக்கு முந்தி, அந்த பாவத்துக்கு காரணமானவன் ஒரு பெரிய பட்டாக்கத்தை வாங்கிட்டு என்னை கொடுத்ததுக்காக வீட்டை விட்டு வெளியே பெறப்பட்டான். எனக்கு கொஞ்சம் மனசுக்கு இருக்கிறதுக்கு பயபலா இருந்தது. ஆனால் அவனை பக்கத்திலே வர விடாதபடி தடுத்து போட்டார். இப்படிப்பட்ட பல்வேறு காரியங்களை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில சொல்ல முடியும். ஆண்டவர் நம்மை சரீரத்திலும் பாதுகாக்கிறார். அந்த பாதுகாப்பு கூட அவருடைய ஆதரவு நிரந்தரமாக இருக்கு. இன்னொன்று, நாம் சரீரத்தில் மாத்திரமல்ல, நாம் ஆத்மாவிலும் இருக்கிறோம். ஆத்மாவும் சரீரம் எப்பொழுது பிரிகிறதுன்னா மரிக்கும் போதுதான் பிரிகிறது. அது வரைக்கும் சரீரத்தை தனியா பிரிக்க முடியாது, ஆத்மாவை தனியா பிரிக்க, 2 சேர்ந்த ஒன்றுதான். அதுல ஆவியை சேர்ந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 25:29 என் ஆண்டவனுடைய ஆத்துமா கர்த்தருடைய ஆதரவில் இருக்கும்போது எவனாகிலும் எழும்பி தீமை செய்ய முடியுமா என்று அபிகாயில் தாவீதிடத்தில் பேசுகிறாங்க. நாபால் தனக்கு தீமை செய்துட்டான், அதனால அவனையும் அவனை சேர்ந்த எல்லாரையும் கொண்டு போட வேண்டும் என்று 10 வாலிபர்களுக்கு பட்டயத்தை கொடுத்து, மற்ற வாலிபர்களை சேர்த்த பட்டயத்தை கொடுத்து, இன்றைக்கு ராத்திரி எல்லாத்தையும் அலசணும் சொல்லி வந்து தாவீது வந்தார். தாவீது அப்படி செய்திருக்க கூடாது. சாப்பாடு கொடுக்கலின்றிருக்காங்க, அத்தனை பேர் அவன் கொள்ளணுமா? அந்த நிலைமையில ஒரு புத்திகட்ட செய்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த அபிகாயில் மூலமா அதை தடுத்து நிறுத்தினார்.
அப்பொழுதுதான் அவங்க என்ன சொல்றாங்க, அவரை சந்திக்கும் பொழுது, என் ஆண்டவருடைய ஆத்துமா கர்த்தருடைய ஆதரவில் இருக்கும்போது எவனாவது எழும்பி ஏதாவது காரியங்களை செய்ய முடியுமா அப்படி சொல்றத பார்த்தா, தாவீதை கர்த்தர் ஆத்துமாவிலும் அவரை காக்கிற விஷயத்துல அவருக்கு ஆதரவாக இருந்தார். எப்போ? ரட்சிப்பின் நாளிலிருந்து மரண பரியந்தம் அவருக்கு எதிரிகள் இருந்தார்கள். ஆனால் அவருடைய ஆத்துமாவை காக்கிற தேவன் அந்த ஆத்துமாவுக்கு ஆதரவு செய்கிற நிலைமையில யாருமே அவருக்கு ஆதரவு கொடுக்காமல் இருக்கும் பொழுது கர்த்தர் ஆதரவு கொடுக்கிறதாக பொறுப்பு எடுத்திருக்கிறார் என்று அபிகாயில் அறிந்திருந்தாங்க. தாவீதும் கூட அதை அறிந்திருந்தார். ஆனால் அந்த சமயத்தில் அனுபவத்தில் கொண்டு வர தவறினார். ஆனால் அவரை ஆத்துமாவிலும் பாதுகாத்தார். விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய ஆத்மாவுக்கு ஆண்டவர் ஆதரவு தருகிறார். அது நிரந்தரம், அது டெம்பரரி அல்ல. இன்றைக்கு காப்பார் நாளைக்கு காக்க மாட்டார் அப்படி நினைக்காதீங்க. ஒரு சபைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துற விஷயத்துல சொல்றார், பூச்சக்கரத்தை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்து மேலங்கு ஒரு சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். இன்றைக்கு உலகமெல்லாம் பயங்கரமான மழை பெய்யுது. அதாவது மரணங்களும் பொருள் இழப்புகளும், அதாவது பூமியில பலவிதமான நஷ்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. சீனாவில் 100 வருஷம் பெய்ய வேண்டிய மழை 3 நாள்ல பெய்து பயங்கரமான நஷ்டத்தை உண்டாக்கியிருக்கு. ஆனால் இவைகளெல்லாம் நடந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களை ஆச்சரியமான நிலைமையில் அவர் பாதுகாக்கிறார். நம்முடைய இந்தியாவில் கூட எவ்வளவு பயங்கரமான சம்பவம் நடக்குது தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு எவ்வளவு பயங்கர சம்பவம் நடக்குது தெரியுமா? ஆனால் கர்த்தர் நம்மை சரீரத்து சம்பந்தப்பட்ட நிலைமையிலும் ஆதரவு செய்வார். அதாவது சாப்பாடு சம்பந்தப்பட்ட காரியத்தில், அதாவது நம்முடைய சரீரத்தை பாதுகாக்கிற விஷயத்தில், நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கிற விஷயத்தில் அவருடைய ஆதரவு நிரந்தரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில் பாருங்கள். ஆண்டவருடைய தாயரான மரியாள் சொல்றாங்க, தேவதூதன் வந்து உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவர் பெரியவராயிருப்பார் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவர் மேல போய்விட்டார். அப்போ இது எப்படி ஆகும் என்று சொல்லும் பொழுது, யோவான் ஸ்நானனுடைய தாயார் அப்ப பிறக்கல, அவருடைய தாயார் 6 மாசம் கற்பத்தில் இருக்கிறாங்க சொல்லிட்டு போயிட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்படுகிற காரியம், தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்று சொல்றார். தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்று சொல்லும் போது என்ன மனசுல வைத்து சொன்னாங்க? ஒன்று சரி சம்பந்தப்பட்ட காரியத்தில், இன்னொன்று ஆத்ம சம்பந்தப்பட்ட காரியத்தில் இஸ்ரவேலை ஆதரித்தார், எதையும் ஆசீர்வதித்தார், எலிசபெத்தையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்ற நிலைமையில அந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் 47ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, என் ஆத்துமா கர்த்தரை மயப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனிலே கரி கூறுகிறது. ரட்சகரும் என்று சொல்லுகிறார், ரட்சிப்பும் என்று சொல்லுகிறார். அவருடைய ஆத்துமா கர்த்தரை மயப்படுத்துகிறது. என்ன காரணம்? பழைய ஏற்பாட்டில் முற்பிதாக்கள் எதிர்பார்த்த உரிமைக்காரரானவர், சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர், மேசியா யெகோவா என்னுடைய கற்பத்தில் உற்பத்தி ஆகிறார். அப்போ அவரால ரட்சிப்பு கிடைக்க போறது எனக்கும் பிறருக்கும், பழைய ஏற்பாடுல பரிசுத்தவான்களுக்கும் புதிய ஏற்பாடுல இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும். ஆகவே நான் என்னுடைய ஆத்மா கர்த்தரை எப்படி மையப்படுத்தாமல் இருக்க முடியும்? என் ஆவியின் ரட்சகராகிய தேவனில் கலிகூறாமல் எப்படி இருக்க முடியும்? அப்படி சொல்லி சரி சம்பந்தப்பட்ட நிலைமையிலும் விசுவாசிகள் எல்லாரையும் கர்த்தர் நடத்துகிறார், அதாவது ஆதரவு செய்கிறார். இப்போ புதிய ஏற்பாட்டில் தோன்ற போற எல்லா விசுவாச மக்களையும் அவர் ஆத்ம காரியத்திலும் ஆதரவு செய்ய போகிறார் என்பதை அங்கே அவர் சொன்னதாக பார்க்கிறோம்.
இது உண்மை என்பதற்கு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13 வசனம் 3ஆம் வசனம் 4 வசனத்துல பார்க்கிறோமே. 1 கொரிந்தியர் 10:3-4 அவர்களோட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், ஞான போஜனத்தை புசித்தார்கள். அந்த கண்மலை, அந்த ஞான போஜனம் நம்முடைய கர்த்தர் இயேசுவே என்று பவுலப்போஸ்தலன் சொல்றாரு. அது பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்கள். இப்ப புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார். அதனால தெய்வ ஆதரவு, அதாவது நிரந்தர விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளை பொறுத்தமட்டில், நீங்க சரீரத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அப்பம் வேண்டும், தண்ணீர் வேண்டும். நீங்க சரீரத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு சரீரத்துக்கு பாதுகாப்பு வேண்டும். உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று நீங்களை அறியாமலே தீர்மானிக்கிற எத்தனைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு வெளியேறப்பட்ட ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாவுக்கு எவ்வளவு சத்துருக்கள் போராட்டம் பண்ணி சரீரத்தில் நம்மளை அழிக்கிறதுக்கு, ஆத்மாவிலும் அழிக்கிறதுக்கு அவங்க எத்தனை பண்றாங்க. ஊழியத்தில் எத்தனையோ முறை அப்படி நடந்திருக்குது, வாய்ப்பாறையில் நடந்திருக்குது. ஆனாலும் கர்த்தர் நம்மை ஆத்மாவிலும் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அதாவது அவருடைய ஆதரவு இருக்கிறது. அப்போ எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆதரவு நிரந்தரம். சரி, கர்த்தரின் ஆதரவை அனுபவித்து அதற்கு நன்றியே இல்லை என்றால், இந்த தெய்வீக ஆதரவு எல்லாருக்கும் உண்டு. ஆனா எல்லாரும் அதற்கு தேவனை நன்றி சொல்றதில்லை, அவரை மகிமைப்படுத்துறதில்லை. விசுவாசிகள் நம்முடைய ஆத்ம கண்கள் திறக்கப்பட்டது, நாம் விசுவாசிகளாக மாறினோம், இதற்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். சில பேர்கள் அதில் தவறு வரும்பொழுது பாவத்தை அறிக்கிட்டு ஆண்டவரிடத்துல, ஆண்டவரை நான் இந்த காரியத்தில் நம்பாம போயிட்டேன், உங்களுடைய தாங்குதலை நம்பாம போயிட்டேன், உங்களுடைய ஆதரவு நம்பாம போயிட்டேன், என்ன மன்னிக்கணும்னு சொல்லி ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டு நம்முடைய காரியங்களை சரி செய்து கொள்கிறோம். ஆனால் உலக மக்கள், கிறிஸ்தவ மக்கள், அவங்களுக்கு இந்த ஆதரவு ஆண்டவர் தருகிறார், அனுபவிக்கிறாங்க, அதற்கு நன்றின்னு சொல்றதில்லை. அந்த தருகிற ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி என்ன சித்தம் வச்சிருக்கிறான்னு அந்த சித்தத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கறதும் இல்லை. நான் ரட்சிக்கப்படணுமே, சத்தியத்தை அறியணுமே அப்படின்ற எண்ணம் மற்றவங்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை பற்றி என்ன சொல்லலாம்? கர்த்தரின் ஆதரவை அனுபவித்தும் அதற்கு நன்றியா இல்லை என்றான். பாருங்க, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 37-38ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அந்த நாபால் என்பவன் மகா பாரி குடித்தனக்காரன். அவனுக்கு எவ்வளவு ஆடுகள் இருந்தது, எவ்வளவு மாடுகள் இருந்ததுன்னு சொல்லி, ஒரு குடும்பத்தினுக்கு இவ்வளவு தேவையா என்ற நம்ம கேட்கலாம். ஆனா அவன் காலேபின் சந்ததியன் தானே, நல்லா இருந்துட்டு போட்டும். அவன் கர்மேல் பருவத்தில் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற நிலைமையில் இருக்கிறான். அந்த குணங்கட்டம் பைபிள் அவனை பற்றி குணங்கட்டம் தான் சொல்லி, அவன் குடிகாரனும் துராகீரனுமா இருந்தான்னு சொல்லி பைபிள் எழுதிக்குது. ஒரு நல்ல மனைவி கிடைச்சான். தாவீது கிடைக்க வேண்டிய மனைவி அவன் கட்டிட்டான். அப்புறம் தாவீதுக்கு அவளை விவாகம் பண்ணினான் பைபிள் எழுதிக்குது. ஒழுங்கா இருந்திருக்க வேண்டியதானே, நன்றியா இருந்திருக்க வேண்டியதானே. நல்லா குடிச்சுட்டு ராத்திரியில கட்டின மனைவி வந்து கூட பேச முடியாது, அந்த அளவுக்கு வெறிச்சு போய் கிடந்தான். அதுக்கு முந்தி தாவீது 10 வாலிபர் அனுப்பி, எங்களுக்கு பசிக்குது, உங்க ஆடுகளெல்லாம் எங்க வனாந்தரத்துல பாதுகாத்தோம் அப்படி சொல்லி ஏதோ உங்களுக்கு கைக்கு நேரிடத்தை கொடுங்கன்னு சொன்ன போது 4 திட்டு திட்டி ஒன்னும் கொடுக்காம அனுப்பிட்டான். அந்த 10 வாலிபர் தாவீதுட்ட போய் சொன்னாங்க. டெய்லி தாவீது என்ன செய்திருக்கலாம்னா, ஆண்டவரே இப்படி பசியில இப்படி கேட்டோம், அவன் ஒரு நம்ம பாஷையில் சொல்ல போனா ஒரு கிறிஸ்தவன், இவ்வளவு அனுபவிக்கிறவன், எங்களுக்கு சாப்பாடு கொடுத்திருக்க மேல ஆண்டவரே நீர பழி வாங்குவதும் பதில் அளிப்பது எனக்குரியது, நானே பதில் செய்வேன்னு சொல்லி இல்லையா, அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு விட்டுருக்கணும். ஆனா அவனை கொண்டே அவன் அழிச்சாவன் சொல்லி வந்தான். ஆனா இவன் செய்தா கடைசியில அபிகாலையும் கொண்டிருப்பாரு. அபிகாயில் இவருக்கு மனைவியை கிடைச்சிருக்க முடியாது.
அத்தனை பேரை கொண்ட பிற்பாடு அவர் பின்னால சிந்திச்சிருக்கா, ஐயோ சாப்பாடு கொடுக்காத ஒரே காலத்துக்கு இத்தனை பேரை அழிச்சு போட்டோம், இத்தனை பேருடைய ரத்த பலிக்கு நாம காரணம் ஆயிட்டோமே அப்படி சொல்லி காலமெல்லாம் அதை குறித்த மனசாட்சி அவரை போட்டு உறுத்தி இருக்கும். கர்த்தர் இந்த காரியத்தில் அவனுக்கு இடர்ல வரக்கூடாதுக்கா தடுத்து நிறுத்தினார். ஆனால் கர்த்தர் செய்த காரியத்தை பார்த்தீங்களா, அவன் கர்த்தர் அவனுக்கு ஆதரவு கொடுத்தும் அந்த ஆதரவை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேன்னு சொல்லியிருக்குது. அவன் செய்யாம இருந்ததுனால காலையில இப்படி தாவீது வந்து கொள்றதுக்காக வந்தாரு. உங்களுடைய மனைவிதான் தடுத்து நிறுத்தினாங்க, நான் தான் தடுத்து நிறுத்தினேன்னு போய் சொன்ன உடனே பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா, அவன் இருதயம் அவனுக்குள்ள செத்து அவன் கல்லை போலானான். இப்ப இருதயம் இருக்கு, செத்து போன இருதயம். அப்புறம் அவன் கல்லை போன ஆனா கல் இந்த பக்கம் ஆடாத அந்த பக்கம் அப்படியே கொத்து கல் மாதிரி உட்கார்ந்துருக்கான். இருதயம் செத்து போச்சு. அப்புறம் கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளைக்கு பின்பு அவன் செத்தான். கர்த்தர் அவனுக்கு கூடுதலான தண்டனை கொடுக்கிறார். ஒண்ணு அவனுக்கு இருதயம் அவனுக்குள்ள செத்து போச்சு, இனி உயிர் வராது, கல்லை போல் ஆனான். ஆனா இவனை இதோட விட கொண்டது. அப்புறம் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, கர்த்தர் நாபாலை வாதித்ததுனால ஏறக்குறைய 10 நாள் 10 நாள் இவனால தூங்க முடியாது. ஒன்று இரண்டு, இந்த வீட்டில் இருக்கிற எவ்வளவு விதமான ஆகாரம் இருக்குது, ஒன்றாவது சாப்பிட முடியுமா? ஒண்ணு கூட சாப்பிட முடியாதுங்க. 10 நாளைக்கு பின்னால செத்தே போன. இவன் என்ன விபசாரம் செய்தான், வேசித்தனம் செய்தான், யாரையாவது கொலை பண்ணான்லாம் இங்கே சரித்திரம் இல்லை. தன்னை போல மாம்சத்தை எலும்பையும் உடைய அதிலும் தேவ சித்தத்துக்காக வாழ்ந்த விசுவாசிகள் அவனுக்கு நல்லா தெரியும். இந்த நாபாலுக்கு பாத்தீங்களா, தேவனுடைய ஆதரவை தாவீதை விட அவ்வளவு அனுபவித்த அந்த மனுஷன் அந்த சமயத்துல அதற்கு அவன் நன்றி இல்லாம போனதுனால குடும்பத்தை இழந்தான், வாழ்க்கை இழந்தான். அந்த 10 நாள் நரக வேதனை தான். மனைவிக்கும் அது ஏகப்பட்ட சங்கடம். இந்த 10 நாள் இந்த மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க வேண்டும் என்று நினைச்சு கவலைப்பட்டிருப்பான். சரி, இஸ்ரவேலரை ஆண்டவர் பிள்ளைகள் வளர்த்து ஆதரித்தேன்னு சொல்லி சொல்றாரு. அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா, அந்த ஏசாயா 1:2 சொல்லும் பொழுது, அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். அந்த கலகம் பண்ணதுனால ஆண்டவர் சொல்லியே செய்த காரியம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அங்க என்ன எழுதி பாருங்க, ஏசாயா 3:, இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமிலிருந்தும் யூதாவிலிருந்தும் சகலவிதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும், தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும், பராக்கிரமசாலிகளையும், யுத்த வீரனையும், நியாயாதிபதியையும், தீர்க்கதரிசியையும், சாஸ்திரியையும், மூப்பனையும், 50 பேருக்கு அதிபதியையும், கணம் பொருந்தியவனையும், ஆலோசனைக்காரனையும், தொழிலில் சமர்த்தியம் உள்ளவனையும், சாதரியவனையும் விளக்குவார். அப்படின்னா இவங்களை எல்லாரையும் இல்லாமல் ஆக்குகிறார். இது எப்ப நடந்தது? புலம்பல் புஸ்தகத்தை நீங்க திறந்து வாசி பார்த்தீங்கன்னா, இங்க சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறிற்று. அதை ஒட்டுமொத்தமாக சொன்னால், இஸ்ரவேலருக்கு சாப்பிடுறதுக்கு யாருக்கும் சாப்பாடு கிடையாது, இஸ்ரவேலர்ல யாருக்கும் குடிக்கிறது தண்ணீரும் கிடையாது, அவர்களை ஆண்டு நடத்தக்கூடிய அதிபதிகள் எவரும் கிடையாது. இன்னொன்று, அவர் தொழில் செய்து பிழைக்கிறது தொழிலும் இல்லை, எல்லாமே வாசம். அப்போ நாம் கர்த்தருடைய ஆதரவு இவ்வளவு இருக்கும் பொழுது மற்ற எத்தனையோ பேருக்கு இந்த ஆதரவு குறைந்திருக்கிறதை போல உணர்கிறார்கள். ஆனால் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் நீதிமானுடைய வாசத்தலத்துல உண்டு. கர்த்தருக்கு பயப்படுவதற்கு ஒரு நன்மை குறைபடாது அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியும் திரளான ஆஸ்தியோடைய சீமானா இருந்தான். அதுபோல 11,000 மிருக ஜீவன்கள் உடையவனா இருந்தான். யோபு, தாவீது ஐஸ்வர்யம் கனமுள்ளவனாகவே இருந்தார். சாலமோனும் அப்படிப்பட்ட நிலைமை இருந்தார். உலக மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய நிலைமை இல்லை. ஆனால் அதை வைத்துக் கொண்டு ஆண்டவரை கனப்படுத்தவில்லை என்றால்
வேற பாவம் இவங்க செய்யறதுக்குள்ள தண்டனை விட இந்த பாவத்துக்கு தான் பயங்கரமான தண்டனை. அதனால அவருடைய ஆதரவு நிரந்தரம் என்று சொல்லும் பொழுது உலக மக்கள் நன்றியா இருக்க மாட்டாங்க, பேர் கிறிஸ்துவ நன்றியா இருக்க மாட்டாங்க. விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நன்றியற்றவர்களா இருக்க முடியும்? அதனால இவர்களை வைத்துக் கொண்டு நாம் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். உன் விளைவாலும் எல்லா விளைச்சலாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்படி. சரி, கர்த்தரின் ஆதரவை அனுபவித்து நன்றியோடு வாழ்ந்தால், அவரை அறிக்கையிட்டால், நன்றியோடு ஒன்று வாழணும், இன்னொன்று அவரை அறிக்கையிடணும். அப்படி அறிக்கையிட்டால் அதற்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் 1, 2 சொல்லி நம்ம விளக்கம் பண்ணியே முடிக்க முடியாது. அதாவது கர்த்தர் எனக்கு ஆதரவு செய்தார் என்பதை அறிந்திருக்க வேண்டும், அனுபவித்திருக்க வேண்டும், வாய் திறந்து சொல்ல வேண்டும். என்னை கர்த்தர் ஆதரவிக்கிற விஷயத்துல நிரந்தரமான ஆதரவு எனக்கு தந்தார். அதனால யாக்கோபு என்ன சொல்றார்? தன்னுடைய வாழ்க்கையுடைய முடிவில், பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையில என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா இக்கற்றிலிருந்து என்னை விடுவித்த தேவனும், என் முற்பிதாக்கள் வழிபட்டு வணங்கின தேவனும் என்று அருமையான சாட்சி அனுபவித்து சாட்சியிடுகிறாரே. தாவீது என்ன சொல்லுகிறார்? என்னிலும் பலத்தவர்களாய் இருந்த, பலவான்களாய் இருந்த எதிரிகள் எனக்கு எதிர்த்து வந்தார்கள், சத்துருக்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அதை அனுபவித்து சாட்சி சொல்றாரு. அது ரொம்ப முக்கியம் அல்லவா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாட்சியின் வாழ்க்கை தான், அது ரொம்ப முக்கியம். சரி, யாக்கோபு சாட்சியிட்டாரு. அவருடைய சாட்சியை பற்றி நாம் சொல்லும் பொழுது, அவனுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதாவது இஸ்ரவேல் என்ற பெயர் ஒரு தேசத்தில் கொடுக்கப்பட்டது யாரால? யாக்கோபால என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதோடு ஆண்டவர் அவனுக்கு 12 பையன்களை கொடுத்தார், கோத்திர பிதாக்கள். 24 மூப்பர்கள் பரலோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 இந்த 12 பேர் புதிய ஏற்பாடுல இருக்கிற 12 அப்போஸ்தலர்கள். ஆக 24 மூப்பர்கள் என்று பரலோகத்தில் அவர் என்றைக்குமா இருக்கிறார்கள். அந்த இடத்தை அவர் பெற்றாரு. யாக்கோபை மீட்டுக் கொண்ட கர்த்தர் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். நான் யாக்கோபின் தேவன் என்றும் அவர் சொல்லுகிறார். அதோட அவருடைய வாழ்வையும் மரணத்தையும் பார்த்தீங்களா? யாக்கோபுடைய வாழ்வையும் மரணத்தையும். அவருடைய மரணம் ஆபிரகாம், ஈசாக்கு அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறையில கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். எகிப்தியருடைய பரிவாரங்களுடனே அங்கே போய் துக்கம் கொண்டாடி அடக்கம் பண்ணினார்கள் சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று அவர் நினைச்சிருக்க முடியுமா? எத்தனை யாக்கோபு தான் அவனுடைய பழைய வரலாறு. ஒரு மனிதனை கர்த்தர் ஆளுகை செய்யும் பொழுது, அவனை தாங்க நிரந்தரமான பொறுப்பை அவர் எடுத்துக் கொள்ளும் பொழுது, அவனுக்கு ஆதரவு தருகிற காரியத்தில் நிரந்தரமான பொறுப்பை அவர் எடுத்துக் கொள்ளும் பொழுது, அந்த மனுஷனை போல ஆசிரியப்பட்டவன் உலகத்தில் எவனும் இருக்க முடியாது. அந்த ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரன் அவனாத்தான் இருக்க முடியும். யாக்கோபு தேவன் எவனுக்குமே கடனாளி அல்ல. அதனால நீங்க அவருடைய ஆதரவை அனுபவித்து அதை அனுபவித்து சாட்சி எடுங்க. என்னை கர்த்தர் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையில் ஆதரித்தார், என்னை சகல இக்கட்டிலிருந்து காப்பாற்றினார். உங்க பிள்ளைங்க ஆமேன்னு சொல்லணும், மற்றவங்களும் ஆமேன்னு சொல்லணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 28 வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், குணப்படாத இஸ்ரவேல் மக்களை, அதாவது இந்த படத்துல முக்கியமான ஆட்களை வைத்து சொல்லுகிறார், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்கள் தேவனிடத்துல பந்தியிருக்கலாகவும் உங்களையோ புறமே தள்ளப்பட்டால் காணும் பொழுது அழுகையும் பருக்கடிப்பு உண்டாகும். அப்ப பரலோகத்துக்கு போய் ஆண்டவரோடு கூட பந்தி இருக்கிற மக்கள் அவர் ஒருவராக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்குது. விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரசிக்கப்படும் பொழுது நரகத்திலிருந்து தப்பி மோட்சத்துக்கு போனா போதும் தான் நினைச்சேன். நான் அப்படித்தாங்க நினைச்சேன், அப்படித்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அப்ப யாராவது என்னிடத்துல வந்து கேட்டா, குருடனா இருந்த காண்கிறது ஒண்ணுதான் எனக்கு தெரியும், வேற ஒண்ணு எனக்கு சொல்ல தெரியாதுன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இத்தனை ஆண்டு காலங்கள் என்னை தாங்காமல் ஒரு சமயத்திலும் ஆண்டவர் இருந்ததில்லை.
எனக்கு ஆதரவு தராமல் ஆண்டு ஒரு சமயத்தில் இருந்ததில்லை. தாவீதை பாருங்கள். தாவீது என்னுடைய பலத்தவர்கள் பலவான்கள் எனக்கு எதிர்த்து வந்தார்கள். சவுளுடைய கைக்கும் என்னுடைய எல்லா சத்துருக்களுடைய கைக்குள்ள என்னை நீங்களாக்கி மீட்டார் என்று அது அவருடைய வாழ்க்கையுடைய கடைசியில் சொன்னதாகத்தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அதை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதை அனுபவத்தில் அறிந்திருந்தார். தாவீது அதை அறிக்கையும் விட்டார். அவருடைய வாழ்வையும் மரணத்தையும் பார்த்தீங்களா? பல பிரச்சனைகள் அவருக்கு வாழ்க்கையில் இருந்தது உண்மை. ஆனால் அந்த தாவீதுக்கு இணையானவன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் பழைய ஏற்பாட்டில் இருந்ததாக இல்லை. எங்களிலே 1000 பேருக்கு சரி, நீர் இஸ்ரவேலிலே விளக்கானவர் அப்படி சொல்லி அவனை சொல்றாங்க. வயசான காலத்துல கூட அவருடைய மனைவி அதாவது முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கு. தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய நாத்தான் கூட சாஷ்டாங்க விழுந்து பணிந்து கொண்டார் என்று எழுதியிருக்குது. அவ்வளவு கனத்துக்குரிய மனுஷனாயிருந்து ஐஸ்வர்யம் உள்ளவனாக மரித்தார். அதை விட ஒரு விசேஷமான காரியம் பார்த்தீங்களா பைபிள்ல? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்துல ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. விசுவாசம் எப்போ ஆரம்பிச்சது, யார் மூலமா ஆரம்பிச்சது, யாரை கொண்டு ஆரம்பித்தாருன்னா ஆபிரகாம். அப்புறம் ராஜாக்கள் வரிசையில் யாரு தாவீது வருகிறார். அவருக்கு இணையான ராஜாவே கிடையாது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. அப்ப ஆண்டவருடைய வம்ச வரலாறுல தாவீதுடைய குமாரனான இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு என்ன இதெல்லாம் தாவீது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது இப்படிப்பட்ட ஒரு கணம் தனக்கு கிடைக்கும், தனக்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்வு கிடைக்கும் என்று அவர் யோசித்துத்தான் பார்த்திருக்க முடியுமா? ஒரு காலத்தில் யோசிக்க முடியாதுங்க. அதனால கர்த்தருடைய தெய்வ தாங்குதலுடைய நிரந்தரத்தை அனுபவித்தவரும் இந்த யாக்கோபு ஆத்மாவிலும் சரீரத்திலும் சத்துருக்களுடைய போராட்டத்திலும் சாட்சியிட்டவரும் அவர் தான். தாவீதும் ஒரே நிலைமையில தான், தெய்வ தாங்குதல். அதே போல கர்த்தருடைய ஆதரவு நிரந்தரம் என்பதை தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு நாள் விட விடாமல், அதான் சொல்றாரு, பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன் ஒரு நாள் விட அவருடைய ஆதரவு நஷ்டப்படவில்லை. அப்புறம் தாவீது எதிர்த்து வந்தார்கள். எப்பொழுது யார் எதிர்த்து வந்தாலும் சரி, அப்ப கர்த்தருடைய ஆதரவு அவருக்கு வந்து நிற்கும். அதனால இந்த காரியங்களை அறிந்திருக்கும் பொழுது விசுவாசி ஆவதற்கும் தடை கிடையாது. நீங்க விசுவாசியான இந்த ஆசீர்வாதத்துல உடனே வந்துடுவீங்க. ஏற்கனவே நீங்க விசுவாசி ஆயிட்டீங்க, இந்த காரியங்களை நீங்க அனுபவிச்சிருக்கணும். இல்லை என்றால் இப்பொழுதும் நஷ்டப்பட்டு போல காலங்கள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இவர்களை அனுபவத்தில் கொண்டு வந்து நாம் சாட்சியிட இந்த உபதேசம் நமக்கு நிரந்தரமான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தருவதற்கு இது அருமையான ஒரு காரியமா இருக்குது அல்லவா? என்றைக்காவது ஒரு நாள் தேவனுடைய பிள்ளைகளான நீங்களும் நானும் இந்த உலக வாழ்க்கையை முடித்து நாம் கர்த்தரை சந்திக்க போய்த்தான் ஆக வேண்டும். இதுல இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்துவிடும் என்று யாக்கோபு பயந்திருக்கலாம். இடைப்பட்ட காலத்தில் என்ன நடக்கும் என்று தாவீதும் பயந்திருக்கலாம். ஏன்னா மனுஷர் தானே. ஆனால் இவர்கள் பயந்தால் இவர்கள் அவநம்பிக்கப்பட்ட கர்த்தருடைய உண்மையை அதை அபத்தமாக்குமா? அவருடைய வாக்கு தத்தங்களை பொய்யாக்குமா? ஒரு காலத்திலும் பொய்யாக்க. அப்ப விசுவாசிகளே, இனி உள்ள காலத்துல தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, வெற்றிகரமான வாழ்க்கை செய்யுங்க. ஆண்டவருக்கு என்னென்ன காரியம் செய்ய முடியும், சின்ன காரியமோ பெரிய காரியமோ துணிச்சலோடு செய்யுங்க.
கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறதை போலதான் இன்றைக்கு நடக்கிற உலக சம்பவங்கள் எல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அந்த கிறிஸ்து வரவில்லை, எருசலேம் தேவாலயம் கட்டப்படவில்லை. அது இன்னும் நாட்கள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இதற்கு முந்தைய எடுத்துக்கொள்ளப்படலாம் என்றதுக்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் கர்த்தர் ஒருவாறு எடுத்துக்கொள்ளப்படலாம். அதனால விசுவாசத்தில் வந்தவர்கள் இதுவரையில தெய்வ தாங்குதலுடைய நிரந்தரத்தை அனுபவிக்க தவறி இருந்தாலும் இந்த தெய்வீக ஆதரவனுடைய நிரந்தரத்தை அனுபவிக்க தவறி இருந்தாலும் ஆண்டவரே மன்னியும். ஆனால் இந்த ரெண்டு காரியத்தை இனி உள்ள ஒவ்வொரு நேரத்திலும் எனக்கு அதை உண்மையாக்கும், நான் அதை அனுபவிக்கின்ற சாட்சியாக இருக்கட்டும் அப்படி சொல்லி பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷகரமான வாழ்க்கை, ரொம்ப வெற்றிகரமான வாழ்க்கை. நம்மளை பார்த்து மற்ற மக்கள் எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்பிக்கைக்குள்ள வருவாங்க. ஆண்டு வார்த்தைகளை ஆசீர்வதிக்க நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக நல்ல ஸ்தோத்திரிக்கிறோம். இது மழை காலங்களாக இருக்கிறது, குளிரும் இருக்கிறது. ஆனால் பகலிலே வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது என்று சொன்ன எங்கள் ஆண்டவரை நாங்கள் அறிவோம். அவர் எங்களை எல்லா சூழ்நிலையும் எங்களை பாதுகாக்க வல்லமையில் ஆண்டவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த கொரோனா காலத்தில் இன்னும் நிரந்தரமாக எல்லா ஆலயங்களும் திறந்து எல்லாரும் வந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம் என்ற சூழ்நிலை இன்னும் ஏற்படவில்லை. ஆண்டவரை இந்த 3ஆம் மழை வருகிறது என்று சொல்லுகிறார்கள், அதை நீ கட்டுப்படுத்தும். இதெல்லாம் ஒழிந்து முந்தி எப்படி உலகம் இயங்கினதோ, முந்தி எப்படி திருச்சபை இயங்கினதோ அதே நிலைமையில் இயங்கக்கூடிய அளவுக்கு நீர் காரியங்களை செய்தோம். போன வாரத்தில் தெய்வ தாங்குதலுடைய நிரந்தரத்தை குறித்து அடியான் பேசினேன் நம்முடைய வசனத்திலிருந்து. இன்றைக்கு காலையில தெய்வ ஆதரவுடைய நிரந்தரத்தை குறித்து நம்முடைய வசனத்திலிருந்து பேசினேன். ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கிற எல்லாமே நிரந்தரம், எதுவுமே தற்காலிகமாக நீர் எங்களுக்கு கொடுத்ததல்ல. ரட்சிப்பு அது எங்களுக்கு நிரந்தரம், பரிசுத்த வாழ்க்கை எங்களுக்கு நிரந்தரம், நித்திய நல்ல நம்பிக்கை எங்களுக்கு நிரந்தரம், கிறிஸ்து எங்களுக்குள்ள வாசமே இருக்கிறது நிரந்தரம், ஆவியானவர் எங்களுக்குள்ள குடியிருக்கிறது நிரந்தரம், எங்களுக்கு பரலோக ராஜ்யம் கொடுக்கப்பட போகிறது நிரந்தரம். அதை நிரந்தரத்தை பெற்றுக்கொள்கிற நாங்கள் இந்த நிரந்தரமற்ற உலகத்தில் வாழ்ந்தாலும் ஆண்டவரை நம்பிக்கையோடு வாழ்ந்து எங்கள் ஆண்டவரை சந்திக்க இந்த வேத போதனைகள், இந்த வசனங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் காணப்படாது. வசனம் கேட்டபடிய மக்கள் எங்களுக்கு கருத்தில் படைக்கிறோம், வர முடியாமல் போனல் நினைக்கிறோம். நியாயமான கண் இருக்கும் என்றால் அவர்கள் இருக்கிற இடங்களிலே அவர்களை சந்தித்து ஆசிரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சமாத்திரங்களை அனுப்புவீராக, மறுபடி சந்திக்கிறதாக காத்துக்கொள்ள. இந்த மழையின் காலத்தில் விசுவாச மக்களை விசேஷமாக அவர்களை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இன்னும் கல்லூரிக்கும் பள்ளிகளுக்கும் போகவில்லை, வேலை ஸ்தலங்களுக்கு போகக்கூடாத சூழ்நிலை இருக்கிறது. அதன் மத்தியில் அந்த பிள்ளைகள் இருக்கிற இடத்துல வேலை செய்தால், படித்தால் அவர்களை அந்த லெவலில் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேட்டபடியெல்லாம் துதிக்கிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.